ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்த்தி வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது வெஜிடபிள் பிரியாணி. இதை எப்படி ஈஸியாக குக்கரில் பண்ணலான்னு பார்த்துட்டு வந்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கிட்டேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். கூட கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு நெய் எண்ணெய் எது வேணுமோ சேர்த்துக்கோங்க, ஆனால் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு பிரியாணி இலை, ஒரு பட்டை, கிராம்பு, சோம்பு, அன்னாசிப்பூ எல்லாம் சேர்த்துருக்கேன். இதை ஒரு தடவை வதக்கி விட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை இப்போ நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். உங்களுக்கு 2 வெங்காயம் வேணுனாலும் சேர்த்துக்கோங்க. நிறைய வெங்காயம் சேர்த்தா நல்லா தான் இருக்கும். இது கூட 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா இது ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கிறேன். இப்போது இது கூட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இது நல்லா பச்சை வாடை போகிற வரை வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூட ஒரு தக்காளியை நல்ல நீளமாக வெட்டி வச்சுருக்கிறேன். இதை நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். தக்காளி வதங்கினதும் இப்போ பிரியாணிக்கு தேவையான காயெல்லாம் உள்ளே சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி நான் ஒரு கேரட், 4 பீன்ஸ், ஒரு உருளைக்கிழங்கு, கொஞ்சம் பச்சை பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம், சோயா கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை ஒரு தடவை வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக ஒரு தடவை கிளறி விட்டால் போதும். இப்போது பிரியாணிக்கு தேவையான மசாலாவெல்லாம் உள்ளே சேர்த்துக்கலாம். அதுக்கு 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டீஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துக்கிறேன். இதை ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த பொடியெல்லாம் பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்ல பச்சை வாடையெல்லாம் போனதுக்கப்புறம் தயிர் சேர்த்துக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தயிர் வேண்டான்னா கொஞ்சம் லெமன் புழிஞ்சு விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி 2 கப் பாஸ்மதி அரிசியில் பிரியாணி செய்ய போகிறேன். 2 கப் பாஸ்மதி அரிசிக்கு 3 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். நீங்கள் எந்த கிளாஸில் எடுக்கிறீங்களோ அந்த கிளாஸ்க்கு அளவு வச்சுக்கோங்க. ஸோ 3 கிளாஸ் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கிறேன். இதை ஒரு தடவை கலந்து விட்டுட்டு மல்லி இலையும் புதினா இலையும் சேர்த்துக்கிறேன். இது நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொதிக்கிற வரை வெயிட் பண்ணுவோம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு நல்லா கலந்து விட்டு டேஸ்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கரிச்சால இருக்கணும், அப்போ தான் பிரியாணிக்கு கரெக்டாக வரும். இப்போது 2 கப் பாஸ்மதி அரிசி நான் உள்ளே சேர்த்துக்கிறேன். இது நான் 1 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இதை சேர்த்துட்டு லைட்டாக ஒரு தடவை கிளறி விட்டுக்கலாம். அரிசி சேர்த்துட்டு ரொம்ப கிண்டக்கூடாது. இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணி லோ ஃப்ளேமில் ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஒரு விசில் போதும். ஒரு விசில் வந்ததும் நல்ல 15 மினிட்ஸ் ரெஸ்ட்டில் விட்டுட்டு அப்புறமா இதை திறந்து பார்க்கலாம். பாருங்கள், கமன்னு சூப்பரான ஒரு வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நல்லா கிளறும் போதே பாருங்கள், பூ மாதிரி வந்திருக்கு. சூப்பரான ஒரு வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். குக்கரில் இதை ஈஸியாக செஞ்சிடலாம். இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹாவ் அ குட் டே.